ஃபுட்டேஜ் ஃபுட்டேஜ் கரப்ட் ஆகல ஃபுட்டேஜ் கரப்ட் ஆகல ஃபுட்டேஜ் ரீசன்னா கொஞ்சம் முன்னாடி 40 மினிட்ஸ்க்கு அப்புறம் தான் சூர்யா சார் வராரு. ஸோ நம்ம மிளகா அரைக்கிற ஸ்டேஜில் தான் அந்த பாட்டு வரும். ஸோ சஜெக்ட் அது வந்து ஒரு சின்ன மாண்டேஜாக ட்ரீட் பண்ணிட்டு இமீடியட்டாக சாமி வந்துட்டு பெட்ரு, இன்னும் ப்ரொலாங் பண்ண வேணாம், மிளகா அரைச்சதும் சாமி வர்றது பெட்ரு, ஒரு அந்த டைம் கொஞ்சம் கம்மியாக இருக்கலான்னு நாங்கள் ஃபீல் பண்ணிட்டு அதனால் அந்த சாங் தூக்கணும். அந்த நாங்கள் 4 பேர் சாங் இல்லைன்னா அது ஒரு 3.5 மினிட்ஸ் சாங்கு அது வரும், வெளியே வரும். ஓகே. இல்லை அது வந்து ஃபஸ்ட்டு நாங்கள் 4 பேர் பாட்டு ரிலீஸ் பண்ணாங்க. நான் அந்த டைமில் கேட்குறேன். அந்த டைமில் தான் வந்துட்டு நாங்கள் ஆக்சுவலாக சூர்யா சாரோடைய இன்ட்ரோ சாங் தான் ரிலீஸ் பண்ண வேண்டியதாக இருந்துச்சு. லைக் அது ஒரு சில பல இஷ்யூனால நாங்கள் மாற்றி நாங்கள் 4 பேர் சாங் ரிலீஸ் பண்ணோம் அப்படின்னு. இஷ்யூலாம் கிடையாது, அந்த மாதிரி எதுவும் இஷ்யூலாம் இல்லை, எனக்கு தெரிஞ்சு இல்லை. அந்த ஃபுட்டேஜஸ் எதுவும் அந்த மாதிரிலாம் எனக்கு தெரிஞ்சு இல்லை. ஓகே. ஒர்க்கிங் வித் ஆர்ஜே பாலாஜி அவர் ரொம்ப ஹைப்பா இல்லை ரொம்ப காமா வந்து வேலை வாங்குவாரா? ரொம்ப ஜாலி பர்சன். ஆக்சுவலாக அந்தளவுக்கு பேசுகிற காரணமே அவர் தான். அவர் பேச அவர்கிட்ட பேசி தான் நான் அந்தளவுக்கு அட்லீஸ்ட் பேசுகிறேன். இல்லைன்னா நான் ரொம்ப காம, ரொம்ப ஷை டைப் தான் நான். அண்ட் இந்த படத்தில் உங்களுக்கு பிடிச்ச சீன்னா நீங்கள் எடிட் பண்ணதில்? இன்டர்வல் பிளாக், அஃப்கோர்ஸ் இன்டர்வல் பிளாக் லாஸ்ட் சாங் கண்டிப்பாக எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஓவரால் படமே எனக்கு ரொம்ப பிடிக்கும். அண்ட் நாங்கள் கேள்விப்பட்டது என்னன்னா கிளைமேக்ஸ் வந்து வேற ஒரு ஃபேஸ் ஆஃப் பிட்வீன் சூர்யா சார் அண்ட் ஆர்ஜே பாலாஜி அவர்களுக்கு தான் அந்த ஒரு ஃபைட் சீக்வன்ஸ் மாதிரி இன்னும் கேள்விப்பட்டோம். ஏன்னா அதுக்கப்புறம் ஒரு 6 மந்த்ஸ்க்கு அப்புறம் தான் கருப்பு போர்ஷனே எடுத்தாங்கன்ற மாதிரி கேள்விப்பட்டோம். அப்படியா? இல்லை முன்னாடி வந்து ஃபைட் இருக்காது, இப்போ ஃபைட் இருக்குது. முன்னாடி வந்து ஃபைட் இல்லாமல் சிம்பிளாக முடிஞ்சிடும். சிம்பிளான்றது இந்த சென்ஸ் வேற ஒரு கிளைமேக்ஸ் இருந்துச்சு, அது இன்னும் இம்பேக்டாக வேணும் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் டேபிளே டிசைட் பண்ணிட்டோம், இது இப்படி முடியக்கூடாது, ஏன்னா இந்தளவுக்கு நாங்கள் படம் பார்த்துட்டோம்ல, ஸோ இங்கே இறங்கி அடித்தா தான் சூப்பராக இருக்கும் அப்படின்னு டிசைட் பண்ணிட்டு தான் இதெல்லாமே கம்ப்ளீட் டைரக்டர் டிசிஷன் தான். டைரக்டர் வந்து ஓகே இது ஒன்று பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஐடியா இது பண்ணிட்டு கொலாபரேட்டிவ்லி ப்ரொடக்ஷன்லேயும் பேசி இந்த மாதிரி ஒன்று பண்ணிட்டாங்க.